ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேஸ்டியான கிழங்கா மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இதை போல் ஒரு தடவை மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. இது வந்து பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. வாங்க இன்றைக்கி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. மீன் குழம்புக்கு மசாலா அரைச்சிக்கலாம். முதல்ல 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறாங்க. இது கூடவே 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க, நல்லா வதங்கணும். இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடவே 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக தேங்காவை சேர்த்துக்கிறேங்க. இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதக்கி வரணுங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கோங்க, நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா இதை போல் வதக்கிட்டு இப்போ இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாங்க. நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ மசாலா நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இப்போ அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அரைச்சாச்சுங்க. இதை போல் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது குழம்பு தாளிச்சிக்கலாங்க. இப்போ கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இது கூட 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 10 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 6 பல்லு பூண்டை தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், அதையும் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூடவே இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போது இது கூடவே 1/2 கப்பு புளியை கரைச்சி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. நல்லா கொதி வரட்டுங்க. இது கூட இன்னும் 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனைலாம் போகணும், அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இருக்கட்டும். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க. இதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம், இப்படியே இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக கொதிச்சு நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சுங்க. நல்லா இந்த அளவு நல்லா திக்காகிடுச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம மீன் சேர்த்துக்கலாம். கிழங்கா மீனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ அதை இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு மீனாக சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா மீனும் சேர்த்தாச்சுங்க. இது வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் தாங்க, அதுக்குள்ளே மீன் வெந்துடும். அதுக்கு மேலே வைக்காதீங்க, அப்புறம் மீன் உடஞ்சிரும். இப்போ 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், மீன் நல்லா வெந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, கிழங்கா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.